ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் கெட்டி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ரெசிபி. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட்டான ரெசிபியும் கூட. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4-5 கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மிளகு இல்லாதனால நான் மிளகு தூள் சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட்க்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா சேர்க்குறது வந்துட்டு உங்களோட விருப்பம் தான். உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அதே பேனில் ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தேங்காய் இல்லாதனால நான் தேங்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்துட்டு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காம்பு பகுதியை வந்துட்டு நீக்கிட வேண்டாம். காம்பு பகுதியை எடுக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயோட அந்த கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். கத்திரிக்காயை எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம், கடுகு சேர்த்துக்கோங்க. 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 5-7 பல் பூண்டை 1-2 தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வர அளவுக்கு மட்டும் கொதிக்க வைங்க. ஏன்னா அந்த மசாலாவை நம்ம ஆல்ரெடி எல்லாமே வதக்கி தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அதனால ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் புளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளி வந்துட்டு பழைய புளியாக இருந்ததுன்னா குழம்பு வந்துட்டு இன்னுமே நல்ல ருசியாக இருக்கும். புளி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கத்திரிக்காய் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்தனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்துட்டு நல்லாவே தயாராகிடுச்சு. ஆனால் உங்களுக்கு இன்னும் நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு வந்துட்டு நல்லா கெட்டியாயிரும். அதே நேரத்தில் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லாவே கெட்டியாயிருச்சு. எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு வந்துட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மண்டை வெல்லம் அதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக கொத்தமல்லி சேர்க்குறதுனால உங்களுக்கு அந்த கொத்தமல்லியோட வாசனை வந்துட்டு குழம்புல வந்துட்டு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட சுவையான கிராமத்து ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்துட்டு தயாராகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்தை லைட்டாக குழைய வச்சு இந்த குழம்பை நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அமில்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.